என் பேர் கிஷோர் கிருஷ்ணா. நான் லாஸ்ட் 12 இயர்ஸாக ஸ்கேட்டிங் பண்ணிகிட்ருக்கேன். லாஸ்ட் இயர் பெங்களூரில் நடந்த நேஷ்னல் ஈவெண்ட்டில் சில்வர் மெடல் பிளேஸ் பண்ணனால அதை பேஸ் பண்ணி எங்களை இன்டர்நேஷ்னல் செலக்ட் பண்ணியிருக்காங்க. கம்மிங் செப்டம்பர் 5th கிளம்புறோம். போயிட்டு கண்டிப்பாக மெடல் பண்ணுவோம். நாங்கள் மெடல் பிளேஸ் பண்ணுவோம். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கோம். இன்னும் 2 கேம்ப் இருக்குது. கேம்ப் முடிச்சுட்டு நாங்கள் செப்டம்பர் 5th நாங்கள் கிளம்புறோம். போயிட்டு கண்டிப்பாக மெடலோடு வருவோம். தேங்க்யூ ஆல். இந்தியா லெவலில் மொத்தம் 6 பேர் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. அதில் கோயம்புத்தூரில் 2 பேர், சென்னையில் ஒரு பொண்ணு, கேரளாலேருந்து ஒரு பொண்ணு, அப்புறம் கேரளாவில் 2 பேர், ஒரு பொண்ணு ஒரு பையன், அப்புறம் ஏபிலேருந்து ஒரு பையன். மொத்தம் 6 பேருங்க. போட்டி கஷ்டமாக தான் இருக்கும். நாங்கள் ப்ராக்டிஸ் நல்லா பண்ணிட்டு போகிறோம். கண்டிப்பாக மெடல் பிளேஸ் பண்ணுவோம். தேங்க்யூ. இந்தியா லெவலில் ஆக்சுவலி இங்கிருந்து போகிறதே ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லாம் பண்ணுறது தான். நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம் இந்த நேஷனல் மெடல் அடிக்கிறதுக்கே. மெடல் பிளேஸ் பண்ணி இப்போ போகிறோம் இந்தியா ரெப்ரசன்ட் பண்ணி. என் பேர் ஐஸ்வர்யா. நான் இங்கே கோயம்புத்தூர்லேருந்து பேசுகிறேன். ஸோ லாஸ்ட் டைம் 2022 இயரில் பார்த்தீங்கன்னா நாங்கள் பெங்களூர் போய் அங்கே நான் பிரான்ஸ் மெடல் அடித்தேன் டவுன்ஹில் அப்படிங்கிற ஒரு ஈவெண்ட்டில். ஸோ அந்த பிரான்ஸ் மெடல் வச்சு என்னை இன்டர்நேஷ்னலுக்கு இந்த மாதிரி இன்வைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ பார்ட்டிசிபேட் பண்ணோம். அங்கே பார்ட்டிசிபேட் பண்ணதில் நான் இன்டர்நேஷ்னலுக்கு செலக்ட் ஆகியிருக்கேன். வேர்ல்ட் ஸ்கேட் கேம்ஸ் அப்படிங்கிற ஒரு ஈவெண்ட்டில் நான் இப்போ இன்டர்நேஷ்னல் லெவலில் போய் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறேன் இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்ணி. ஸோ கோயம்புத்தூர்லேருந்து 2 பேர் செலக்ட் ஆகிருக்கோம், சென்னையிலேருந்து ஒருத்தவங்க, அந்த மாதிரி இந்தியாவிலேருந்தே 6 பேர் மொத்தம் செலக்ட் ஆகிருக்கோம். ஸோ நாங்கள் எல்லாருமே போய் கண்டிப்பாக நாங்கள் ட்ரெயின் பண்ண ஹார்ட் ஒர்க்குக்கு நாங்கள் எல்லாருமே மெடல் அடிப்போங்கிற நம்பிக்கையோடு போகிறோம். ப்ளஸ் ஆமாம், மொத்தம் 100 நாடுகளுக்கும் மேற்பட்ட கண்ட்ரிஸ் பார்ட்டிசிபேட் பண்ணுறேங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் கரெக்டான இன்ஃபர்மேஷன் தெரில. பட் 100+ கண்ட்ரிஸ் வரனால நாங்கள் இனி கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி முயற்சி பண்ணி எப்படியாச்சும் ஒரு மெடல் அடிச்சுட்டு தான் வரணும் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் திங்க் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ நான் சின்ன வயசுலேருந்து 12 இயர்ஸ் தான் நான் ஸ்கேட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ எனக்கு சொல்லிக் கொடுத்த சங்கர் சார், தீபக் சார், கனிஷ்கா சார் அண்ட் ஆல்சோ தங்கம் சார், இவங்க எல்லாத்துக்குமே நான் தேங்க்ஸ் சொல்கிறேன். என்னோட பேரண்ட்ஸ் முக்கியமாக அவங்களுக்கு எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்கிறேன். கோயம்புத்தூர்ல இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு நான் சின்ன வயசுலேருந்து VOC இந்த கிரவுண்டில் தான் நான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்திருக்கேன். இங்கே கோயம்புத்தூர் கவர்மெண்ட் எங்களை ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால தான் எங்களுக்கு ஒரு பாஸ்ட் 5 இயர்ஸில் இந்த புது ரிங்கெல்லாம் கட்டி கொடுத்து சிந்தட்டிக் கிரவுண்ட் கொடுத்து எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ அவங்களுக்கும் கோயம்புத்தூர் கவர்மெண்ட் ப்ளஸ் தமிழ்நாடு கவர்மெண்ட் அவங்க எல்லாத்துக்குமே நான் தேங்க்யூ சொல்லிக்கிறேன். ஆனைக்கட்டியில் மொத்தம் நிறைய பென்ஸ் இருக்கு. ஸோ ஆக்சுவலி டவுன்ஹில் அப்படிங்கிற ஒரு ஈவெண்ட்ல பார்த்தீங்கன்னா நிறைய பென்ஸ், கிராஸ் பெண்ட், எஸ் பெண்ட், அதுக்கப்புறம் ஹேர் பின் பெண்ட், அந்த மாதிரி நிறைய பென்ஸ் வரும். ஸோ அதுக்காக நம்ம கிரவுண்ட்ல மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணால் அது பத்தாது அப்படிங்கிறதுனால நாங்கள் ஆனைக்கட்டி மலை அங்கே மேலே இருந்து அந்த டாப்ல இருந்து நாங்கள் கீழே அந்த அடிவாரம் வரைக்கும் நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வருவோம். மொத்தம் 3 கிலோமீட்டர்ஸ் வரும். இப்போ நாங்கள் இன்டர்நேஷ்னலே பார்ட்டிசிபேட் பண்ண போகிறது ஒரு 1.5 கிலோமீட்டர் இருக்கு. ஸோ அதுக்கும் மேலேயும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போனோம்னா பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும், மெடல் அடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட நாங்கள் அந்த ஆனைக்கட்டி மலையில் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணோம்.